அம்மா உந்தன் மாண்பு கண்டோ அன்னை உன் திருத்தலத்தில். அம்மா உந்தன் மாண்பு கண்டோ அன்னை உன் திருத்தலத்தில். வரும் அடியவர்க்கு தினம் தயை பொழிந்தாய் மாறான்பாலே. அம்மா உந்தன் மாண்பு கண்டோ அன்னை உன் திருத்தலத்தில். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் பிள்ளைகளே, இந்த மே மாதம் என்றாலே வணக்க மாதத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, எத்தனையோ குருக்கள், எத்தனையோ பொதுநிலையினர் இந்த வணக்க மாதத்தினுடைய தனிச்சிறப்பை இந்த அலைவரிசையின் வழியாக மக்களோடு பகிர்ந்து கொள்வதை நாம் காண முடிகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆதங்கம்? அன்னை மரியாள் மீது வைத்திருக்கின்ற அன்பு இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்மணிக்கும் கிடைத்து விடாத ஒரு பெரிய பாக்கியம். எல்லோராலும் அன்பு செய்யப்படக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவளுடைய திருப்பாதங்களை இருக்க பிடித்து கொள்ளக்கூடிய ஆர்வம் எங்கிருந்து மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது? மே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எத்தனை பிள்ளைகள் அன்னை மரியாளுடைய வணக்க மாதத்தினுடைய சிறப்பு நிகழ்வுகளை நம் அனைவரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன இது அன்னை மரியாள் இந்த மண்ணுலைகள் செய்து விட்டால்? அமைதியானவள், அற்புதமானவள், அழகானவள், அடக்கமுள்ளவள், எப்பொழுதுமே நான் என்கின்ற அகந்தையோடு வாழாதவள், பிறருக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவள், பிறர் கண்ணீர் விடுகின்ற பொழுது அவளுடைய கரங்கள் தானாக நீட்டி வந்து அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய அளவிற்கு இந்த அன்னை மரியாள் அப்படிப்பட்ட தாய்மை உள்ளம் கொண்டவள். தனி பெண்ணாக இந்த மண்ணுலகையே இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கிறாள் என்றால் அது அன்னை செய்துவிட்ட செயல்பாடுகள் என்ன? இதைத்தான் இந்த மன்றாட்டு மாலையில் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டு கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வரிசையில் இன்றைய நாளிலே மே மாதம் வணக்க மாதம் 10ஆம் நாள் இன்று பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். பழுதற்ற கன்னியாக இருக்கிற மாதாவே என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளில் 2 நமக்கு அழகாக தெளிவாக காட்டுகிறது. ஒன்று பழுதற்ற, இன்னொன்று கன்னிகை. பழுது என்று சொல்லுகின்ற பொழுது நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்ற பொருள் ஒரு சில நேரங்கள் இது பழுதற்று போய்விட்டால், செயலிழந்து போய்விட்டால், ஒன்று அதை நாம் சரி செய்கிறோம் அல்லது தூக்கி எறிந்து விடுகிறோம். சரியான நிலைமையில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறது என்றால் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நம்முடைய அன்னை மரியாள் பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே அன்னை மரியாள் எல்லா விதத்திலும் தூய்மை உள்ளவளாகத்தான் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர்களில், மனிதர்களாக பிறந்தவர்களில் 3 நபர்கள் என்று நமக்கு அன்னையாம் திரு அவை சொல்லுகிறது. அது யார் யார் என்றால், 1 ஆதாம், 2 ஏவாள், 3 அன்னை மரியாள். நாம் அனைவருமே நம்முடைய தாயின் கருவறையில் உருவாக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய சித்தத்தினால். ஆனால் ஆதாம் ஏவாள் இருவருமே இறைவனுடைய தூய கரத்தினால் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய தூய கரத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த ஆதாம் ஏவாள் ஜென்ம பாவத்தோடு பிறந்திருப்பார்களா? நிச்சயம் இல்லை. அவர்கள் ஜென்ம பாவம் இல்லாமல் தான் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், வளர்ந்து வந்தார்கள். காலப்போக்கிலே சாத்தான் அவர்களை தன்னுடைய அரசாட்சிக்குள் இழுக்கின்ற பொழுது, சாத்தான் அவர்களை தன்னுடைய மாய வலைகளுக்குள் அழைத்து வருகின்ற பொழுது, இங்கே ஆதி பெற்றோர்கள் ஜென்ம பாவத்தை தழுவுகிறார்கள். அன்று முதல் இன்று வரை நம் அனைவருக்குமே அந்த ஜென்ம பாவத்தை அழகாக தாரை வார்த்து கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள்.
எனவேதான் நாம் மரணத்தை தேடினோம், மரணத்தை தழுவினோம், மரணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவை என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே இந்த ஏவாள் ஆதாம் இருவருமே பழுதற்றவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற தூய்மையை இழந்து விட்டார்கள். இறைவன் கொடுத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கை அவர்கள் இழந்து விட்டார்கள். எனவேதான் இந்த ஒட்டுமொத்த மண்ணுலகமும் தவறு செய்து கொண்டு பாவத்தில் உழன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் ஆதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் ஜென்ம பாவமில்லாமல் மண்ணுலகில் பிறந்திருக்கிறாள் என்பதை கப்ரியேல் தூதர் வானதூதர் வந்து அருள்மிக பெற்றவளே வாழ்க என்று அந்த அன்னைக்கு அந்த வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது இன்னும் ஆழமாக இறை பிரசன்னத்தை இந்த அன்னை மரியாள் தனக்குள் உணர்ந்து கொண்டு விட்டாள். தான் யார், தான் எப்படிப்பட்ட இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், எதற்காக இந்த யூத சமுதாயத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களை விட இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் அவளுக்குள் ஓட ஆரம்பித்து விட்டது. எனவேதான் கேள்விகளுக்கு மேல் கேள்விகள் கேட்டால் கப்ரியேல் தூதரிடம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் கிடைத்து விட்ட உடனே தான் அன்னை மரியாள் இறுதியாக சொன்ன வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அன்று சொன்ன அந்த வாக்குறுதியை இந்த மண்ணுலகில் தன்னுடைய கன்னித்தன்மை குறையாமலும் புனிதத்தன்மை குறையாமலும் அன்னை மரியாள் பயணித்து கொண்டு சென்றிருந்தாள். அன்னை மரியாளுடைய இந்த மன்னக வாழ்வினுடைய பயணம் முடிந்தது எப்படி? அன்னை மரியாள் நோயுற்றிருந்தாரா? மற்ற ஏதாவது காரணத்தினால் அன்னை மரியாளுடைய பயணம் முடிவடைந்ததா? இல்லை. அவள் இளம் வயதில் இருக்கின்ற பொழுதே, கண்ணிமையோடு இருக்கின்ற பொழுதே, ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதே, அமைதியான உறக்கத்தின் மத்தியில் அன்னை மரியாளுடைய இந்த மன்னக பயணம் நிறைவடைந்து விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள். தன்னை மரியாள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கன்னித்தன்மையும் தூய்மையையும் மாசு மறுவில்லாமல் இருக்கின்ற வாழ்க்கையை இறைவன் தனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டாரே என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்வையே முழுவதுமாக தன் கரத்தில் தாங்கி பிடித்தவளாக இறைவனுடைய கரத்தில் எப்பொழுது நான் கொடுக்க போகிறேன் என்ற எண்ணம் மட்டும்தான் அந்த அன்னை மரியாளுக்கு இருந்தது. எனவே தான் அந்த அன்னை மரியாள் இன்று உலகம் எத்திசையிலும் அம்மா என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள், தாயே என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. எத்தனை பிரமத சகோதர சகோதரிகள் அன்னை மரியாளை நோக்கி அம்மா, தாயே, மரியே என்று அழைக்கிறார்கள். காரணம், இறைவன் இந்த அன்னை மரியாளை அதிகமாக அன்பு செய்தார். இறைவன் தன்னை அன்பு செய்கிறார் என்பதை அறிந்த அன்னை மரியாள் மேன்மேலும் அந்த இறைவனுடைய அன்பை தனதாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்வையை இறைவனுடைய கரத்தில் அர்ப்பணித்தாள். இதுதான் அன்னை மரியாள் பழுதற்ற கன்னியாக இருக்கிறாள் என்பதற்கு தெளிவான விளக்கமாகவும் காணப்படுகிறது. எனவே கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளை, அன்னை மரியாளின் அன்பு குழந்தைகளே, இந்த வணக்க மாத நாளிலே அன்னை மரியாளை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அனைவருமே இந்த பழுதற்ற கன்னியாயிருக்கிற தாயைப் போல நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையோடு பாதுகாத்து இறைவனுக்கு உரியவர்களாக வாழுகின்ற வரத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த அன்னையின் கரத்தில் அர்ப்பணித்து, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.